ஆனால் சில டைம் நம்ம இன்ஸ்டாகிராமில் பார்க்குறது ரியாலிட்டியாக இருக்காது அப்படின்ற மாதிரி இருக்கும். மழை பெஞ்சு அப்போ தான் ஸ்டாப் ஆகிருந்தது. அது ஒரு வேறு லெவல் பிளேஸு. நம்மளே போய் சேர் எடுத்துகிட்டு வந்து எங்கே வேணால் பிளேஸ் காஸ்ட்டும் அதுக்கேற்றபடி இருந்துச்சுன்னு சொல்லலாம். நாங்கள் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் அண்ட் டீ தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். இப்போ டீயோட ப்ரெசன்டேஷனே பாருங்களேன், ஒரு 2 பக்கமும் வந்து ஃபுல் க்ரீன் ட்ரீஸ். அது வந்து நல்லா இந்த மாலில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டர் இருக்குது. எப்படின்னா ஹலோ, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? லாஸ்ட் வீடியோ அண்டு இந்த மும்பை சீரீஸ்னு ஆரம்பித்த வீடியோலலாம் அடுத்த வீடியோ நான் சீக்கிரமாக போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் வீடியோ எண்ட் பண்ணியிருப்பேன். ஆனால் என்னால் அடுத்த வீடியோ வந்து போடுறதுக்கு இவ்வளோ நாள் ஆயிடுச்சு. நான் வந்து உடனே போடணும் அப்படின்னு சொல்லி தான் கம்பைல் பண்ணி எடிட்லாம் பண்ணேன். பட் இருந்தாலும் என்னால் அதை அப்லோட் பண்ணுறதுக்கு இவ்வளோ லேட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ லொனாவலா தான் போயிட்டுருக்கோம். இந்த ஒரு மவுண்டனில் இந்த ஜீப்போட அட்வர்டைஸ்மெண்ட் பாருங்கள். அது தூரத்துலேருந்து பார்க்கும்போது உண்மையாகவே நம்மளுக்கு ஒரு கார், என்னடா மலைக்கு நடுவில் ஒரு கார் இருக்கே அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. பட் அது ஒரு கட் அவுட் தான். பட் ஆனால் அதோட ப்ரில்லியண்ட்டாக வந்து ப்ளேஸ் பண்ணியிருந்திருக்காங்க. தூரத்துலேருந்து பார்க்கும்போதும் வந்து மவுண்டன்ஸ்லேருந்து ஒரு ஜீப்பு கார் வந்து நம்மளுக்கு ப்ரொஜெக்டடாக தெரிகிற மாதிரி இருக்குது. கிட்ட போகையும் நம்மளுக்கு அந்த ஃபீல் இருக்குது. அதை க்ராஸ் பண்ணும்போது தான் தெரியுது அது வந்து ஒரு 2 டைமென்ஷனல் கார்டு தான், 3Dலாம் கிடையாது அப்படின்ட்டு. ஸோ லொனாவலா போகிற வழியில் நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வியூ பாயிண்ட் தான் பார்க்க போகிறோம். இந்த பிளேஸ் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. ஒரு விண்டேஜான பிரிட்ஜுக்கு பின்னாடி ஒரு லேக்கு. அதுவும் அந்த நாங்கள் போன கிளைமேட் மீன்ஸ் டைம் வந்து ஒரு ஈவினிங் ஒரு 4 o'clock அந்த மாதிரி இருக்கும். மழை பெஞ்சு அப்போ தான் ஸ்டாப் ஆகிருந்தது. ஃபுல் க்ரீனிஷாக பார்க்கவே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. வீடியோவில் உங்களுக்கு எவ்வளோ அந்த பியூட்டிஃபுல் அப்படியே தெரியுமான்னு எனக்கு தெரியல. பட் நேரில் வந்து செம்மையாக இருந்துச்சு. நீங்களும் லொனாவலா போகிறீங்க அப்படின்னா இந்த பிளேஸில் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி அந்த பியூட்டியை சுற்றி பார்த்துட்டு சூப்பரான ஃபோட்டோஸும் எடுக்கலாம். ஸோ நீங்களும் மறக்காமல் இந்த பாயிண்ட் வந்து போய் விசிட் பண்ணி பாருங்கள். இந்த ஆன் த வே ரோடில் கூட நம்மளுக்கு 2 சைட் ட்ரீஸு, அப்புறம் வந்து ஒரு மிஸ்டியான கிளைமேட்டு சூப்பராக இருந்துச்சு. எவ்வளோ தூரம் போயிட்டே இருக்கும் போது கூட அந்த பியூட்டியை பார்த்துட்டே போகும்போது அது ரொம்ப அழகாக இருந்துச்சு. இதோ இந்த பார்ட்லாம் பாருங்கள், 2 பக்கமும் வந்து ஃபுல் க்ரீன் ட்ரீஸ். அது வந்து நல்லா மழைக்கு மான்சூனுக்கு வந்து நல்லா க்ரோ ஆகி ஒரே க்ரீன்ஸ் மட்டும்தான் இருக்குது. இதில் அந்த ஒரு மிஸ்டியான கிளைமேட்டும் பார்க்குறதுக்கு செம்மையாக இருந்துச்சு. இது வந்து நாங்கள் லொனாவலா டாப் பாயிண்ட்டுக்கு முன்னாடியே வந்து நாங்கள் ஸ்டாப் பண்ணிட்டோம். இது வந்து ஒரு வீக்கெண்ட் அப்படின்றனால கூட்டம் அதிகமாக இருக்கும். சரி, நம்ம இங்கே வந்து ஒரு டீ பிரேக் எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு தான் நாங்கள் இங்கே ஸ்டாப் பண்ணோம். ஆனால் அது ஒரு வேறு லெவல் பிளேஸு. நம்மளே போய் சேர் எடுத்துகிட்டு வந்து எங்கே வேணால் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோ காலியாக இருந்துச்சு. ஆனால் நாங்கள் இதை சாப்பிட்டு முடிச்சுட்டு கிளம்பும் போது கொஞ்சம் கூட்டம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் இந்த லொக்கேஷன் வந்து நம்ம சேர் எடுத்துகிட்டு போய் எந்த இடத்துல வேணால் போட்டு நம்ம உட்காந்துக்கலாம் அப்படின்றனால அங்கேருந்து சாப்பிட்றதுக்கே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபீலிங்காக இருந்துச்சு. நாங்கள் மேகி, பக்கோடா, அப்புறம் டீ தான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஃபுட்டெல்லாம் வந்து சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்ல முடியாது. நம்ம டூரிஸ்ட் பிளேஸில் எப்படி இருக்கும்ன்ட்டு எதிர்பார்க்குற அளவு தான் இருந்தது. பட் ஆனால் நம்ம சேரையும் டேபிளையும் நம்ம எந்த லொக்கேஷனுக்கு வேணால் நம்ம இந்த ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் அட்வர்டைஸ்மெண்ட் ஜென்ரலி இது பண்ணுவாங்கள்ல, லேக் வியூ ரெஸ்டாரண்ட், மவுண்டன் வியூ ரெஸ்டாரண்ட். இது வந்து நம்ம டேபிளே கஸ்டமைஸ்டு ரெஸ்டாரண்ட்டுன்னு வச்சுக்கலாம். அந்த மாதிரி டேபிளே நாங்கள் எடுத்துகிட்டு போய் ஒரு பர்ஃபெக்டான வியூவில் வச்சு அந்த கிளைமேட்டை என்ஜாய் பண்ணி டீலாம் குடிச்சிட்டு நெக்ஸ்ட்டு நாங்கள் இன்ஸ்டாகிராமில் ஒரு கேஃபே பார்த்தோம், ஆங்கிலோ இண்டியன் கேஃபேன்னு. இந்த டிரான்ஸ்பரண்ட் ரூஃப்ஸ் எல்லாம் வச்சு பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்துச்சு. சரி, நம்ம அதை போய் ஏன் ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் அதுக்கு போயிட்டுருந்தோம். ஆனால் சில டைம் நம்ம இன்ஸ்டாகிராமில் பார்க்குறது ரியாலிட்டியாக இருக்காது அப்படின்ற மாதிரி. உள்ளே வந்து அந்த கிளாஸ் ரூஃப்லாம் இருந்துச்சு. பட் நம்மளுக்கு இன்ஸ்டாகிராமில் பார்த்த அளவுக்கு அந்த அளவுக்கு எனக்கு ஏதோ அவ்வளோ அப்பீலிங்காக இல்லை. கிளாஸ்லாம் வந்து மேலே டர்ட்டியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ இது என்னோடய அண்ணா ரெகுலராக போகிற ஜெர்மன் பேக்கரிக்கே நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அந்த பிளேஸ்க்கு தான் போயிட்டுருக்கோம். இது ஒரு சின்ன கேஃபே. ஒரு நம்ம போகிற ரூட்டை விட கொஞ்சம் மெயின் ரோட்லேயே இருக்குதுன்னு சொல்ல முடியல. பட் ஆனால் இது வந்து ஒரு நல்ல கேஃபே. நீங்கள் போய் இது வந்து இதுலேயும் ரூஃப் வந்து பேம்பூ ரூஃபிங் மாதிரி பண்ணியிருக்காங்க. ஃபுல் சீட்டர்ஸ் எல்லாம் போட்டு லைட்டிங்ஸ் எல்லாம் வச்சு அது ஒரு டிஃப்ரெண்ட்டான கோஸியான அட்மாஸ்ஃபியர். நீங்கள் கண்டிப்பாக ஜெர்மன் பேக்கரி ட்ரை பண்ணி பார்க்கலாம்.
ஃபுட்டுக்குமே வந்து ஒரு ஃபுட்டும் நல்லா குவாலிட்டியாக இருந்துச்சு. பட் காஸ்ட்டும் அதுக்கேற்றபடி இருந்துச்சுன்னு சொல்லலாம். நாங்கள் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் அண்ட் டீ தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். இப்போ டீயோட ப்ரெசன்டேஷனே பாருங்களேன், ஒரு கிளாஸ் அதுக்கு நடுவில் பிஸ்கெட்ஸ் வச்சு சூப்பராக கொடுத்துருந்தாங்க. இங்கே வந்து நிறைய மற்ற ஆப்ஷன்ஸும் இருந்துச்சு. கேக்ஸு, பேக்கரி ஐட்டம்ஸு எல்லாமே வச்சுருந்துருக்காங்க. பட் நாங்கள் ஆல்ரெடி அங்கே ஈவினிங்கே பக்கோடா, மேகிலாம் சாப்பிட்டனால இங்கே லைட்டாக ஒரு டீ அண்டு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் மட்டும் ஆர்டர் பண்ணியிருந்தோம். நாங்கள் போன டைமில் யாருமே இல்லை. நாங்களும் இன்னொரு ஃபேமிலி மட்டும்தான் இருந்தாங்க. ஸோ காலியாக தான் இருந்துச்சு. ஆனால் ஏன்னா லாஸ்ட் டைம் வந்தப்போ அது ஒரு சண்டே, அப்போ ரொம்ப க்ரௌடடாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால். அது இல்லாமல் அது ஒரு மழை பெஞ்சிட்ருக்கப்போ அங்கே கீழே உட்காந்து சாப்பிட்றதுக்கே நல்ல ஒரு ஆம்பியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னு சொன்னான். ஸோ இப்போ நாங்கள் லோனாவலாலேருந்து மும்பைக்கு வந்துக்கிட்டு இருக்கோம். ஆன் த வேல ஒரு பிரிட்ஜிலேருந்து பார்க்கும்போது அந்த சிட்டியோட வியூவே வந்து சூப்பராக இருந்துச்சு. ஃபுல் லைட்ஸும் நம்ம அந்த ஹைட்லேருந்து பார்க்கும்போது அந்த ஹோல் வியூவுமே ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதனால் ஜஸ்ட் நாங்கள் ஸ்டாப் பண்ணிவிட்டு அப்படியே பார்த்துட்டு நெக்ஸஸ் சீவுட்ஸுன்ற மாலுக்கு தான் நாங்கள் போயிட்டுருக்கோம். இந்த மாலில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டர் இருக்குது. எப்படின்னா, ஃப்ரண்ட் சைட்லேருந்து பார்க்குறதுக்கு நம்ம நார்மலாக கிரவுண்ட் ஃப்ளோரில் கீழே அண்டர் கிரவுண்ட் பார்க்கெட், பேஸ்மெண்ட் பார்க்கெட் இருக்குது. பட் இந்த மாலோட பேக் சைடில் ஒரு பிரிட்ஜ் போயிட்டுருக்கு. நம்மள நார்மல் ஓவர் பிரிட்ஜ் இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு பிரிட்ஜ் இருக்குது. அந்த பிரிட்ஜிலருந்தே இந்த மாலோட ஒரு ஃப்ளோரை ஆக்சஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னால் அவங்களால் நம்ப முடியுதா? எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. எப்படி இந்த மாலுக்கு வந்து ஸ்ட்ரெயிட்டாக இப்போ நீங்கள் ஒரு மூவி தியேட்டர் பார்க்கணும் அப்படின்னா, நீங்கள் அந்த சைட் ரோட்லேருந்து ஆக்சஸ் பண்ணிங்கன்னா அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக ஓவர் பிரிட்ஜிலேருந்து நீங்கள் ரைட் எடுத்து ஸ்ட்ரெயிட்டாக இந்த மாலோட வேலை பார்க்கிங்கில் பார்க் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம மூவி பார்க்க போயிடலாம். அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. இதை பற்றி உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா, இல்லை இந்த மாதிரி வேற எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா நான் மட்டும்தான் இதை இதை இவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக பார்க்குறேன்னான்னு எனக்கு தெரியல. ஸோ இங்கே வந்துட்டு சும்மா ஒரு குட்டி ஷாப்பிங் பண்ணிவிட்டு, எனக்கு எம்ஓடியோட டோனட்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதோட மினி டோனட்ஸ் மட்டும் கொஞ்சம் வாங்கிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். இங்கே மும்பையில் எல்லா ஓவர் பிரிட்ஜ் கீழேயும் ரொம்ப அழகாக பெயிண்ட் பண்ணியிருந்தாங்க. அதை பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ இதோட நான் இந்த வீடியோவை எண்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவை கண்டிப்பாக சீக்கிரமாக நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். அது வரைக்கும் டாட்டா, பாய் பாய்.